இன்றைக்கி இந்த சண்டேல விஷாலுக்கும் ராயனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். 2 பேரும் மேலே விழுந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஓகே தானே ரொம்ப ஓவராக போகிறீங்களா, கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்கடா, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு ராயன் ஆக்சுவலாக விஷால் 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி மேலே விழுந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துக்குமரன் போயிட்டு விஷாலை இப்படி புஷ் பண்ணி இந்த பக்கம் தள்ளி விடுவார். தள்ளி விட்டு 2 பேருக்கும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஸோ அவர் சண்டை நிறுத்துறதுக்காக போயிருப்பார். அதை நிறைய பேர் தப்பாக அந்த கிளிப்பிங் மட்டும் கட் பண்ணி போட்டு முத்து மட்டும் இப்படி ஆடுறாரு, ஜெஃப்ரி எல்லாரும் சொல்கிறீங்க முத்து மட்டும் இப்படி ஆடுறாருன்னு ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அது லைவ் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை முத்தி போயிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல விஷாலை ரஞ்சித் சார் பயங்கரமாக போட்டு அமைக்கியிருப்பார். அந்த இடத்துலையுமே எல்லாருமே போய் இன்டர்வியூன் பண்ணியிருப்பாங்க. நேத்திக்கு ராணுவுக்கு பயங்கரமான அடிப்பட்டனால இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு சண்டை வந்தோடனே போதும் யாரும் அடிக்க வேண்டாம், போதும் இப்போ தண்ணி குடிக்கிற பிரேக் எடுக்கலாம், இப்போ பாத்ரூம் போகிற பிரேக் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் விளையாண்டுட்ருக்காங்க. கண்டினியூஸாக லைவ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் அவங்க 2 பேரும் விலைக்கு விடுறதுக்கு தான் முத்துக்குமரன் போயிருப்பார். அதை ஒரு சான்ஸாக வச்சுட்டு எப்படா இந்த பையன் மேலே ஏதாச்சும் ஒன்று சொல்லி எடுத்து பரப்பி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து பண்ணுறாங்க. என்கிட்ட வேறு கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு படாதா அப்படின்லாம் சொல்லி. என் கண்ணுக்கு பட்டுச்சு, நல்ல விஷயம். சும்மா அவரை போட்டு ப்ரைஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதை ஸ்கிப் பண்ணேன். இப்போ சொன்னதுனால போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதனால் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.